தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைவது நிச்சயம் என்றும் திமுகவின் நாடகம் ஒருபோதும் எடுபடாது என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைவது நிச்சயம் என்றும் திமுகவின் நாடகம் ஒருபோதும் எடுபடாது என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் பொய் தகவல்களை பரப்பி அதிமுகவினரை திசை திருப்பும் வேலையில் திமுகவினர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகமலன். வணக்கம். திமுகவின் நாடகம் ஒருபோதும் எடுபடாது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்து மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் மாலை மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருந்தன. அதில் ஒரு சில கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியிருந்தன. இந்த நிலையில்தான் கருத்து கணிப்புகளை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய பித்தலாட்ட நாடகம் ஒருபோதும் எடுபடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2016 கூட இதே போன்றுதான் கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டது. அதிமுக ஆட்சிக்கு வராது என்றார்கள். ஆனால் அதை பொய்யாக்கி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்தது இதுதான் வரலாறு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தலின் போதும் கருத்து கணிப்புகளை உடைத்தெறிந்து வீறு கொண்டு எழுவதுதான் அதிமுகவினுடைய தனித்தன்மை என்றும் இந்த தேர்தலிலும் அத்தகைய வெற்றி தொடரும், அதிமுக 210 தொகுதிகளில் உறுதியாக வெல்லும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் தோற்கப் போகிறோம் என்பது ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது. எனவே இப்படியான கருத்து கணிப்புகளை திட்டமிட்டு வெளியிடுவதற்கு பின்னணியிலே சூழ்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் திமுக வெல்லப் போகின்றது என்ற மாயபிம்பத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு செய்வதற்கும் கலவரம் செய்து தமிழகத்தில் குழப்பத்தை உருவாக்குவதற்கும் முயற்சி செய்கின்றார்கள் என்றும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடங்களிலே அதிமுக தொண்டர்கள், பூத் ஏஜென்ட்கள், வேட்பாளர்கள், நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் மக்கள் விரோத நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சி ஒருபோதும் அமைய போவதில்லை. மக்களின் நலனுக்காக உயர்வுக்காக மட்டும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் அதிமுக ஆட்சி நிச்சயம் மலரும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்களை காப்போம், திமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் என்றும் அதிமுக வின்னிங், நல்ல ஆட்சி கம்மிங் என்றும் குறிப்பிட்டு கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.